எப்போவுமே சந்தர்ப்பங்கள் தான் மனுஷனை தீர்மானிச்சுக்கிட்டே இருக்குது. ரொம்ப அழகான விஷயங்கள் நிறைய நம்ம நாட்டில் நடந்துகிட்டே இருக்குது சார். நான் ஒரு விஷயத்தை அப்படி நேரடியாக சந்தித்தேன். எக்மோரில் ஒரு பையன் சுண்டல் கொடுப்பான். சுண்டல் கொடுக்கும்போது அப்போ நான் புதுக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது நாங்கள் ஒரு 5 பேர் வந்து டி நகர்லேருந்து எக்மோர் வந்துடுவோம். அப்போ டி நகர்லேருந்து எக்மோர் வந்துட்டு இருந்தப்போ ஒரு 100 ரூபா கொடுத்து சுண்டல் வாங்கிட்டு வர சொன்னேன். சுண்டல் வாங்கிட்டு வரனா கொடுத்தான் பாருங்கள், சுண்டலை கொடுத்துட்டான். அந்த சில்லறை வாங்குறதுக்கு போனால் பாருங்கள், அதுக்குள்ளே வண்டி எடுத்துட்டாங்க. அவனை நான் பார்க்க முடியல. 3 நாள் தேடினேன் சார். ஏன்னா 100 ரூபா இப்போ பெரிய காசு. 2002 100 ரூபா எனக்கு பெரிய காசு. தேடினேன், ஆனால் 3 நாள் அவனை பார்க்க முடியல. ஒரு 5ஆவது நாள் நினைக்கிறேன், மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நிற்கிறேன். பின்னாடி வந்து அவன் தொட்டோன்னே அண்ணே அப்படின்னா, டேய் காசு எடுத்துகிட்டு ஓடின போயல அப்படின்னு நாங்கள்லாம் கேட்கப்போ அவன் சொன்னான், இல்லைண்ணே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 3 நாள் வர முடியல, இந்தாங்கண்ணே உங்கள் மிச்ச காசு அப்படியே இருக்குன்னு கையில் கொடுத்துட்டு ஓடி போய் அந்த ட்ரெயினில் ஏறினான். நீ காசை எடுத்துட்டியோ அப்படின்னு நான் தப்பாக நினச்சிருந்தா என்னை மன்னிச்சிரு தம்பின்னு நாங்கள் சொல்லும்போது அந்த பையன் சொன்னான், அடுத்தவங்க காசு உழைக்காமல் சாப்பிட்டா ஒட்டாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறேன்னா. இது பெரிய மனுஷங்களுக்கு, அந்த சின்ன சுண்டல் விற்கிற பையனுக்கு தெரிஞ்ச அந்த அனுபவம் உலகத்தில் பெரிய அரசியல்வாதிக்கு தெரிஞ்சால் நாடு என்றைக்கும் நல்லா இருந்திருக்கும்.